அத்தமாக ஒண்ணு நினைச்சு அத்தமாக ஒண்ணு அழகு கவித ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் உங்க பார்த்ததுமே அங்குமே உங்க கொஞ்சமே அங்குமே உங்க கொஞ்சமே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று அத்தமாக ஒண்ணு அழகு கவித ஒண்ணு படிச்சு அத்தனையும் மருந்து குட்டி அழகே ஒண்ணு பார்த்தது கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில உயிர் கத்தும் தோப்புக்குள்ள குறுகுறுன்னு பார்க்கையில மனசுக்குள்ள குடிச ஒண்ணு மடமடன்னு சரியுதையா வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நினப்பு மட்டும் காயுதையா கண்ணால விழுத்து கண்ணால புறம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள சொல்லாத காதல வச்ச மாமா கூட மானே தடனா பாடி தடனிய போட்டிருப்பேன் அத்தமாக ஒண்ணு வச்சு அழகு கவித ஒண்ணு படிச்சு அத்தனை மறந்து விட்டேன் ஆடியே ஒண்ணு பார்த்தது கயிறுப்பான ஒளியாட்டம் தலைகீழா தூங்குரண்டி கயிறுப்பான ஒளியாட்டம் தலைகீழா தூங்குரண்டி தாலி ஒண்ணு வாங்கி வச்சு கை மாசம் தேடுரண்டி கைத்துக்கத்து காத்திருக்கு சாவனுக்கு நான் இருக்கு நீயும் நானும் சேர்ந்திருக்க எந்த ராகுதவன் இருக்கு அண்ணா காத்திய போல உன்னக்கு செலவழித்து மலையில் நான் நடந்து பூமிக்கு கூட கொடுத்தேன் எல்லாரும் குறியாட்டா நெல்லலையே மனது அடியே பொருந்து என்னைய நீ கொடுத்து நான் குறுத்து அத்தமாக ஒண்ணு நினைச்சு அழகு கவித ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அந்திரமே கொஞ்சமே சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒன்று அழகு ஆற்றலை மறந்து விட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே அதே சொல்லப்போனா முத்திரையர் சொன்னா மூத்தவர் சொன்னது போல என்பது பழமொழி. அதற்கு என்னங்க பெரும்பிடுகு முத்திரையரை பத்தி பாடி நாடகத்தை ரெண்டு நன்றி வணக்கம். மன்னவரம் மன்னவரம் மங்காத புகழ் பெற்றவராம் நாம் மன்னர் என்று சொன்ன யாரம்மா நம்ம பெருமிடுகு முத்திரையர் தானம்மா. மாமன்னர் என்று சொன்ன யாரம்மா பெருமிடுகு முத்திரையர் தானம்மா. பெருமிடுகு முத்திரையர் தானம்மா. மாமன் என்று சொன்னார் யாரம்மா மாமன் என்று சொன்னார் யாரம்மா நம்மை பெருவிடுக முத்திரையே கூறம்மா நம்மை பெருவிடுக முத்திரையே கூறம்மா வைத்து கட்ட வேண்டும் ஐயா வந்த
முத்திரை குல சிங்கமே நேர்மையுள்ள முத்திரை குல சிங்கமே காலந்தென்று ஓடுகிறார் காவேரியார் காலத்திலும் மறையாது காலம் கடந்து ஓடுகிறார் காவிரியார் இந்த காலத்தில் வெப்பமானவில்லை விடுகிறேன் காலம் என்று இந்த காலம் என்று ஓடுகிறார் காவேரியார் இந்த காலத்திலும் மறையாது நாட்டுக்காக உழைத்தவர் நாட்டுக்காக உழைத்தவர் யாரு யாரு காலம் என்று அந்த காலம் என்று ஓடுவார் காவேரியார் எந்த காலத்திலும் மறையாது திரும்பிடுகிறது வெற்றிக்கொடி நாட்டிய வந்தவனா நீங்க கூட நாடம் நடத்தவனா வெற்றிக்கொடி நாட்டிய வந்தவனா நீங்க முன்னவர்கள் வந்தவனா வெற்றிக்கொடி நாட்டிய வந்தவனா நீங்க கூட நாடம் நடத்தவனா அன்பான சிங்கமாக வந்தாரு அவர் திருவிடுக்கு மன்னர் என்று சொன்னாரு அவர் திருவிடுக்கு முத்திரை என்று சொன்னாரு திருவிடுக்கு முத்திரை என்று சொன்னாரு தந்தை தருணனை ஆண்டு வந்த உத்தமர் தந்தை தருணனை ஆண்டு வந்த உத்தமர் திருச்சி பகுதியில் சிங்கப்பேடு காட்டிய அவர் எந்த ஊர் அவர் தெரிவுடனே கூறு அவர் எந்த ஊர் அவர் தெரிவுடனே கூறு அவர் இந்த ஊர் அதை இறங்குவாரு மரபற்றோருக்கு இன்பமுள்ள தலைவர் அம்மா ஐயோ அவர் என்ற ஊர் அதை தெரிவுடனே கூறு அவர் என்ற ஊர் அதை தெரிவுடனே கூறு அவர் இந்த ஊர் அதை தெரிவுடனே கூறு அவர் இந்த ஊர் அதை தெரிவுடனே கூறு மன்னவர மன்னவரம் மந்தாரமாய் பெற்றவரா மன்னவர மன்னவரம் மந்தாரமாய் பெற்றவரா மாமனர் மாமனர் என்று சொன்னார் யாரம்மா நம்ம தெருவிடுக்கு மத்திரையர் தானம்மா நம்ம தெருவிடுக்கு மத்திரையர் தானம்மா எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் கொடுக்கக்கூடிய மனம் வேண்டும் என்ற முறையிலே வாரி வழங்கக்கூடிய வள்ளல் பெருநகையில் இருக்கக்கூடிய நமது ஊர்ல பெருமிடுகு முத்திரையர் வம்சமாக இங்கு இளம் அதே சொல்ல போனா சிங்கக்குட்டி அருமை பாப்பா அவர்கள் சார்பாக 50 ரூபாய் அன்பளிப்படுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்கள் அத்தனை பேர்களுக்கு நன்றியும் நன்றிகள் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம். பாருங்க ஊர்லயே பெரிய ஜமீன் நானு ஊர்ல பெரிய ஜமீன் பார்த்தா இங்கிட்டு பார்த்தா 500 ஏக்கர் தென்னை 500 ஏக்கர் வேலை பார்த்தா ஏகப்பட்ட வேறு. ஆமா எல்லாருமே நம்ம வீட்டுல வந்து தண்ணி பிடிக்கிறது எது பிடிக்கிறது இருந்தாலும் சரி இப்படி எல்லாம் வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஆமா நம்ம கணக்கு வழக்கில்லாத வேலை ஆட்களா இருக்காங்க. ஆனா ஒண்ணு எவ்வளவு நாளைக்கிட்டே என் பொண்டாட்டி அம்புச்சத்தையே வச்சுக்கிட்டு நம்ம குளிப்பு ஓட்டுறது நமக்கு எடுக்க கொடுக்க தூக்க வைக்க நல்ல ஒரு இளம் வயது பிள்ளையா பார்க்க சொல்லி கணக்கு பிள்ளைகிட்ட சொல்லியிருந்தேன். இந்த கணக்கு பிள்ளை ஒழுங்கா வேலை ஆக்குறானா இல்லையான்னு கூப்பிட்டு பார்ப்போம். கணக்கு பிள்ளை நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா பேரரசர் பெரும்பிடிக்குதான் போட்டு விட்டவர் யாரப்பா இந்த பேரரசர் பெரும்பிடிக்குதான்
தங்க யாரப்பா எங்க பேரரச பெண்பிடிக்கு சிங்க தானப்பா அகிலமெல்லாம் போட்டியிட்ட தங்க யாரப்பா எங்க பேரரச பெண்பிடிக்கு சிங்க தானப்பா திருப்பியெல்லாம் ஆண்டு வந்த தங்க தானப்பா ஆண்டு வந்தது அங்கம் தானப்பா பேரரச பெண்பிடிக்கு சிங்க தானப்பா நாடு போற்றும் நாடு ஓட்டு நாடு போட்டு நல்ல மனிதர் யாரப்பா பேரரச பெண்பிடிக்கு யாரப்பா அந்த மன்னவர் யாரப்பா எங்க பேரரச பெரும்பிடிக்கு தானப்பா ஓடி அந்த மன்னவர் யாரப்பா எங்கள் பெரும்பிடிக்கு வசம் என்று கூறப்பா அந்த மன்னவர் யாரப்பா பேரரச பெரும்பிடிக்கு தானப்பா மன்னரெல்லாம் போட்டுக்கிட்ட தங்கையாரப்பா எங்க பேரரச பெரும்பிடிக்கு சிங்க தானப்பா நாடு போட்டும் நல்ல மன்னர் யாரப்பா எங்க பேரரச பெரும்பிடிக்கு தானப்பா அகிலமெல்லாம் போட்டுக்கின்ற தங்க யாரப்பா அந்த பேரரசர் பெரும்பிடிக்கு சிவனுக்கு கண் கொடுத்த கண்ண பரானுங்க இந்த முருகனுக்கு கண் கொடுத்த வந்தானுங்க ஓடியா ஓடியா சிவனுக்கு கண் கொடுத்த கண்ண பரானுங்க அந்த முருகனுக்கு கண் கொடுத்த வந்தானுங்க கொள்ளிடம் காவேரி அந்த மன்னனைங்க ஐயா பேரரசர் பெரும்பிடிக்கு புகழ் ஐயா பாடியதற்காக எனக்கு ரூபாய் 50 அம்பளிப்படுத்த அன்பு செல்வத்துக்கு எனது சார்பிலும் இறை சார்ந்த கலைக்குழு சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி 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 வணக்கம். ஆமா ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா வணக்கங்க ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா விவசாயம் எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்லைங்க, நல்லபடியா நடக்குதுங்க ஐயா. சரி சரி ஆமாங்க ஐயா. தோட்டத்துக்கு வேலை ஆட்கள்லாம் வந்தாங்களா? ஐயா வேலையெல்லாம் வந்தாங்க ஐயா. அந்த கருப்பாய் மட்டும் என்னன்னு தெரியலங்க, கப்பை கிழிஞ்சு போச்சு உனக்கு 4 நாளா வரலைங்க ஐயா. ஆமா கருப்பா இருந்தா கிளியத்தையும் செய்யும். ஆமாங்க ஐயா. அது இருக்கட்டும் ஐயா. நீ ஏன் கருப்பாய் பின்னாலேயே தெரியுற? என்னன்னு தெரியலங்க ஐயா, கருப்பாய் என்னைய விட மாட்டேன்றான். எனக்கு தெரியும் கருப்பாய் பருப்பு உருண்டை தரேன்னு சொன்னால. ஐயா பணியாரம் தரம்டா திரட்டி தரமாட்டேன்றாயா. அவன் பருப்பு உருண்டைக்காக நீ தெரிஞ்சு அலையிற. நானும் கிடைக்கும் பாக்குற கிடைக்க மாட்டேது ஐயா. அன்னைக்கு கருப்பாய் பருப்பு உருண்டையில தலையை வச்சு படுத்து அவன் முகம் அப்படி ஆகி போச்சு. ஆமாய்யா ஆமாய்யா. அது இருக்கட்டும் ஐயா. சரி ஐயா எதுக்கு நான் வேலைக்காரனா வச்சிருக்கேன்? ஆமாங்க ஆமாங்க. வேலைக்காரன் மாதிரியா வச்சிருக்கேன்? ஆமாங்க. இல்ல கணக்கு பிள்ளை மாதிரியா வச்சிருக்கேன்? இல்லைங்க ஐயா இல்லைங்க ஐயா. தகவல் சொன்னே இந்த குச்சி வேலையெல்லாம் வேளாட்ட வச்சுக்க. சரி இருக்கட்டும். சரி உனக்கு நான் ஒன்னு சேர்த்து கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன சரின்னா ஒரு நல்ல சின்ன பிள்ளையா உனக்கு என்னடா அருணாக்கர்லாம் புறுப்புருந்தது? என்னங்கய்யா பொம்பளை வாடை அடிச்சிருச்சா? இந்த கேளு, அம்மாவுக்கு வயசாகி போச்சு. ஆமாங்க ஐயா. அவனால எடுக்க கொடுக்க தூக்க சரியா இல்ல. ஆமாங்க ஐயா. ஆமா நம்மளுக்கு வெடுக்கு கொடுக்கணும் வைக்கிற மாதிரி சுள்ளு சுருக்குன்னு இருக்கிற மாதிரிக்கே அப்படி இருக்க மாதிரி. ஆமா கஞ்சி இருந்தா பச்சை மிளகா இருந்தா தாங்க கஞ்சி உள்ள இறங்க. நல்ல சின்ன பிள்ளையா? எல்லா வயசு பிள்ளையா? எல்லா வயசு சும்மா தெரிக்கணும்டா. ஆமா தெரிக்கணும். என்னது மூத்தரமா ரத்தம் தெரிக்கணும். ரத்தம் தெரிக்கணும். அப்படி ஒரு பிள்ளையா பார்த்து. சரிங்க ஐயா. ஐயாவுக்கு விளம்பரம் வந்திருக்கா? அருமையான பிள்ளையா படிச்சிருக்கீங்க ஐயா. அப்படியா? ஆமா. உனக்கு 200 சேர்த்து தரேன்டா. 200 சம்பளத்தை ஏத்தி தரேன். 200 ஆமா 200. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. புரிஞ்சுக்கணும் ஐயா சொன்னா புரிஞ்சுக்கணும். உனக்கு 200 எடுத்தது. சரிங்க ஐயா சரிங்க ஐயா. அந்த மாந்தோ ஓரமா கிடக்கு. ஆமா ஐயா. ஒரு ஏக்கர் நிலம். அப்பா ஒண்ணு நீ என்ன செய்யறா அந்த பிள்ளைய ஏதாவது சொல்லி சம்பளத்தை சேர்த்து வச்சிடும். ஐயா அத பத்தின கவலைப்படாதீங்க, நம்மளுக்கு மட்டும் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா உனக்கு சேர்த்து கொடுத்துருவோம். ஆமாங்க ஐயா. அந்த பிள்ளை எந்த அளவுக்கு சேருதோ அந்த அளவுக்கு உனக்கு சேர்த்து கொடுத்துருவோம். ஐயா நான் பெரிய மந்திரவாதி கூட உங்க மைய வாங்கினா சேர்த்து வச்சிருக்கீங்க, கவலைப்படாதீங்க. தெரியுமா அம்பட்டு மையோட்டதெல்லாம் ஓட்டிக்கிட்டு. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. இப்ப என்ன செய்யறீங்கன்னா நீ போயிட்டு சரிங்க ஐயா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. சொல்லிட்டு வந்து ஐயா இந்த என் பொண்டாட்டி அம்புச்சா இருக்கல்ல. ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா. அம்புச்சா அம்மா அம்மா சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. ஆமாங்க ஐயா ஆமாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். சரிங்க ஐயா நீ போய் என்ன செய்யறீங்க? ஆமாங்க ஐயா விளம்பரம் கொடுத்துட்டு ஆள் வந்தானே கூட்டிட்டு. சரிங்க ஐயா சரிங்க ஐயா நான் போய் பாத்து போயிட்டா. அடியா அம்புச்சா அது தொங்குச்சா
எங்க ஆளை காணுமே. நேத்து ராத்திரி அதே சொல்ல போனா அப்படி போற தூக்க வரிசையில வந்து ஏன் இருக்க என்னங்க என்னங்க அம்புஜம்னு கூப்பிட்டீங்களே உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியலம்மா. நீங்க என்னங்க வானத்துக்கு பூமிக்கு வளர்ந்துருக்குறீங்களே, நான் என்னங்க பண்றது? நீ ஏனிய போட்டு ஏறிக்க. சரிங்க. இங்க இருமா. என்னங்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஆமா. இன்னைக்கு அம்புட்டு பாசமா உங்களுக்கு? என்ன அப்படி சொல்ற? சொல்லவே இல்லை. உன் மேல எவ்வளவு பாசம் இருக்கு தெரியுமா? எவ்வளவு பாசங்க சொல்லவா? சொல்லுங்களேன். குயில் என்ன குயிலு, சூப்பர் குயில் இல்ல, அது நீதான் குயிலு. எத்தனை பேர்த்த சொல்லியிருப்ப. அழகென்ன அழகு, கருப்பா இருந்தாலும் கர்ணக்கிழங்கு கற்பவழி மாதிரி. குயில் என்ன குயிலு, அது நீதான் குயிலு. அழகென்ன அழகு, அது நீதான் அழகு. குவாடோ குவாடோ கிராமத்து குயிலே, பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுறு. குயில் என்ன குயிலு, நீதான் குயிலு. குயில் என்ன குயிலு, அடி நீதான் குயிலு. குயிலே குவாடோ குவாடோ கிராமத்து குயிலே, பாட்டுல தான் இருக்கு என்னோட உசுறு. பழகவி பலராகும் யார் எழுதியதோ, இந்த பாடும் குயில் பாட்டு சத்தம் யார் கேட்டதோ. பழகவி பலராகும் யார் எழுதியதோ, இந்த பாடும் குயில் பாட்டு சத்தம் யார் கேட்டதோ. மனசுல நான் இருப்பது நிசந்தாம் உள்ள, நீ நினைச்சது எல்லாமே நடந்திடும் மெல்ல. குயில் என்ன குயிலு, நீதான் குயிலு. அழகன் அழகு, அண்ணாதான் அழகு. தட்டி தட்டி தாவு அந்த தங்க தாய் கொடுத்து, அதனித்தான் நீ சிரித்தான் எனக்கு. தட்டி தட்டி தாவு அந்த தங்க தாய் கொடுத்து, அதனித்தான் நீ சிரித்தான் எனக்கு. மனசுல நான் இருப்பது சொல்லாம் சொல்ல, நினைச்சது எல்லாமே நடந்திருந்தல்ல. குயில் என்ன குயிலே, அழகாக குயிலே. அழகன் அழகு, நீதான் அழகு. சரி, நான் சொல்றது கேளுங்க. என்ன வேலைக்காரன் ஒரு வேலைக்காரி பார்க்க சொன்னேன். எதுக்கு? எடுக்க கொடுக்க வைக்கிறதுக்கு. நீங்க வேலைக்காரி பார்க்க சொல்லிருக்கீங்க. நீ வந்து இழைச்சு போய்கிட்டே இருக்க. ஆமா. எவ்வளவு வேலையத்தை நீ பாப்ப. அதனாலதான் ஒரு வேலைக்காரிய பார்க்க சொல்லி நீ சொல்லிருக்கியா? நான் சொல்லிருக்கேன். என்ன சொன்ன? நான் ஒரு வேலைக்காரனை பார்க்கலாம்னு இருக்கிறேன். எதுக்கு? வேலைக்காரனை பாக்குறேன். ஆமா சரி, அது இருக்கட்டேன். நல்ல குடும்பம்ல. நம்ம கணக்கு பிள்ளைய கூட்டு கேட்போம். பாத்து ஏ கணக்கு பிள்ளை, ஏ கணக்கு பிள்ளை. அது கணக்கு பண்ணல, வேற பக்கம் கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். கணக்கு பிள்ளை நல்ல பண்ணு. கும்பிடுறேன் அந்தம்மா எப்படியா விழுந்து கும்பிடுறேன். விழுந்து கும்பிடுறேம்மா. நல்லா செய்யு. சரி சரி கணக்குல ஆள் சொன்னது வந்திருக்கா? அதெல்லாம் அமைச்சிருக்கீங்க அருமையா. சொன்ன வேலைக்காரர் நல்லா இருப்பாரா? நல்ல வேலை பார்த்தானா? நெசமாவே புரோக்கர் மாதிரி இருக்கானே. வேலை நல்லா பாப்பாரா? சூப்பரா
வேலைக்காய் நல்லா வேலை பார்ப்பாரா? அவர் மாதிரி வேலை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. 2 பேர்த்த இழுத்துக்கிட்டா முதல்ல. என்ன சரிண்ணா உடனே போய் கூட்டிட்டு வா பாப்போம். வரவா? ஆனா ஒண்ணு நான் சொன்ன மாதிரி ஏய் நான் சொன்ன மாதிரி வேலை நல்லா செய்யணும். ஏய் நான் சொன்ன மாதிரி வேலை நல்லா செய்யணும். சரி இதோட ராஜத்தில் இது கிளியர். ஏய் இதோட எஜமா சாமா எடு வரணும். வேலை வேலை பாக்குறது சூப்பரா உங்க கம்பி நெறியணும், உங்க சட்டி நெறியணும். அந்த மாதிரி வண்டி பாருங்க. உன் மண்டை உடையணும் போ. பார்த்துட்டு வரலாங்க. போறே என்னங்க பாத்தீங்களா நான் சொல்லவே மறந்துட்டேன். எங்க அப்பா அம்மா வீட்டுல எங்க அப்பாவுக்கு எங்க அம்மாவுக்கும் 60ஆம் கல்யாணம் பண்றாங்களாம். சரி. அதனால எனக்கு லெட்டர் போட்டு என்னை வர சொல்லி இருக்கிறாங்க. எதுக்கு? இதுக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். உங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கல்யாணம் நடக்க தேங்காய் உடைக்கிறது. ஆமா நான் போயிட்டு வந்துடுறேன். சரி. நீங்க அதுக்குள்ளயும் வேலைக்காரியை கூப்பிட்டு எப்படி எப்படி வேலை பாக்குறாங்க இன்னைக்கெல்லாம் போக கூடாது. வேலைக்காரி போங்க என்ன வேலைக்காரி வர்றாங்க பாரு. வேலைக்காரியை கூப்பிட்டு விட்டுட்டு அப்புறம் பாப்போம். சரி ஆமா வேலைக்காரி வாங்கப்பா. கிடைச்சிருச்சா? நல்ல சீட்டுடா. இதோட உனக்கு சீன் முடியணும். ஏனுங்க என்ன கணக்குல கொண்டுட்டானே அப்படின்னு என்ன அடைஞ்சாச்சு வர வேற எங்கேயும் போயிட்டானோ? ராத்திய மாசம் நாய் மாதிரி நொண்டி நொண்டிக்கிட்டு வர்றேன். சரி அந்த பிள்ளைய வந்துருச்சா? கல்யாணம் ஆகல மெயினா சொல்லிட்டீங்க. கணக்கப்புல பழகின சட்டி தான்டா பணியாரம் புசு புசுன்னு வர்றேன். சரி என்ன ஊத்திக்கலாம். சொன்னது காதுல விழுதா? தலைய விட்டே பாத்துருவேன். கல்யாணம் ஆகல சின்ன பையன் தானே. இங்க போய் உடச்சு எங்க என்ன உடச்சு அம்மா கிட்ட பதில் சொல்லிக்கிட்டு அது சொல்லியா? கூட்டிட்டு சீக்கிரமா கூட்டிட்டு வருவாங்க. வேலைக்காரி பாருங்க முதல் குட்டியாலா பாப்பா ரொம்ப நல்ல வயலா இருக்கானே. எப்ப வேலையெல்லாம் நல்லபடியா பாப்பியா? நான் செய்யாதாங்க. என்னது வேலை? அதான் நல்ல வேலைக்கு என் கொலைய ஆடுதுதான். அம்மா நல்லா செய்வியா? வேலை சொல்றதுல அம்மா சொல்றது வாய்ப்பு கொடுத்தா குமிரிடுவாங்க. என் வேலையை நான் சொல்ல பாப்பா இல்ல எள்ளுன்னா எண்ணெயா இருந்து இவனே தேய்ச்சி முடிச்சிருவாங்க. எண்ணெய் வேண்டிய இல்ல எள்ளு வேண்டிய இல்லைங்க. இப்ப பூரா மொசைக்கு தலைய விட்டுருவேன். சரி இருக்கட்டும். தண்ணி ஊத்தாம இருந்தா சரி வலிக்கிறது. சரி இது வரைக்கும் எங்கேயாச்சும் வேலை பார்த்திருக்கியா? நான் வேலை பார்க்காத இடமே கிடையாதுங்க. ஆமா அவ்வளவு இடத்துல டீ கடைக்கார வீட்டுல வேலை பார்த்தேன். டீ கடை நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிருச்சு. குழந்தாப்புல இருக்கும். ஏன் நெருப்பு பிடிச்சி எரிஞ்சிச்சு? டீ கடையில வந்தாலும் ஏன் நெருப்ப போடுறேன்? அதான் அதனால பிடிச்சி எரிஞ்சிருச்சு. சரி அது இருக்கட்டும். அம்மா சொல்லுவாங்க அந்த வேலையை கேட்டு சுத்தமா இருக்குங்க சுள்ளு சுருக்குன்னு இருக்கும். நீ வேலையை மட்டும் ஒழுங்கா பாத்துக்க. அம்மா சொல்லுவாங்க அம்மா என்னென்ன சொல்றாங்களோ எப்படி எப்படி வேலை பார்க்கணும் அதெல்லாம் சொல்லி கொடு. நீங்க அடுத்த அப்படி வரும்போது அம்மா சொல்லுவாங்க நீங்க கூட இந்த அளவுக்கு உழைக்கலங்க உழைப்பாளின்னு என்னை சொல்லுவாங்க. இதோட உன் குடும்ப குண்டிய தூக்கணும். ஐயோ நல்லா இருக்கணும் பிடிக்கல ராசா. வரக்கூடாது நேரம் ஆகிட்டு இருக்குல்ல வேலை பார்க்கணும்ல. போங்க முதல்ல பாக்கணும். இடைஞ்சலாவே நின்றுகிட்டு இருப்பீங்க. ஐயோ என் சாமான் காலடி மண் எடுத்து எஜமான் காலடி மண் எடுத்து நெத்தியில இத வைப்போம் பொட்டு வைப்போம். அம்மாட்ட பணிவா நடந்துக்கிறேன். அம்மாட்ட போகும்போது மெதுவா போகணும். அம்மா எப்படி எல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்படி எல்லாம் இருப்பேன். தம்பி தம்பி இப்படி சொல்லிட்டு பெட்டிக்கார மாதிரி போய் தூங்கிட கூடாது. அதெல்லாம் வேற வயலுங்க. நம்ம தூங்குறவங்களே எழுப்புறாள். தம்பி அம்மா முதல்ல காலை எடுத்து வச்சிருக்கிறீங்க. வச்சுட்டேன். அம்மா என்ன சொல்றேனோ என்ன வேலை பண்ண சொல்றேனோ நீங்க எப்படி எப்படி நினைக்கிறீங்களோ உங்களுடைய மனசுல என்னென்ன நினைக்கிறீங்களோ ஒவ்வொன்னா சொல்லுங்க. ஒவ்வொன்னா நான் பூர்த்தி பண்றேன். என்ன வேலை பண்ண சொன்னாலும் அப்பவே செய்வேன். என்ன இல்ல என்னென்ன வேலை பண்ண சொல்றோம் சரியா பண்ணணும். அப்படியே பண்ணிடுவேமா? அப்பத்தே உனக்கு நான் எல்லாத்தையும் ஏத்தி போடுவேன். நல்ல நீங்க தான் கூட்டி கொடுக்கணும். ஆமா நல்ல துணிமணி எல்லாம் துவைப்பியா? நான் துவைக்காததான். சோப்பே இல்லாம துவைப்பேன்னா பாருங்க. ஆச்சரியமான ஆளா இருக்கிறியே. சோப்பு போடுறாங்க. மேல தூக்கி விடுவியா? ஐயோ சோத்து கத்தால வச்சிருக்கேன். எதுக்கு? மேல தூக்கிட்டு விடுறதுக்கு. கை வழுக்காம இருக்கணும்ல. காலை அலும்பி விடுவியா? காலை அலம்புறதா? அப்பா காலை அகற்ற
நான் என்ன பண்ணுவேன்? தம்பி அகட்டாதீங்க, கீழே இறக்கி விடுங்க. ஒரு எசமானிங்கிற மரியாதையே இல்லாம போச்சு. ஆமா, கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க, ஒரு வயலும் பொண்ணு கொடுக்கல. ஆத்தி, கல்யாணம் ஆகலையா? வீட்டுக்கு போய் அடிச்சு கொட்டுறேன். அப்படிப்பட்ட ஆளுதான் எனக்கு ரொம்ப தேவை. வீட்டுக்கு அடிச்சு கொட்டுறேன். நல்ல வேலை செய்வியா? ஐயோ, சமைக்கிறதுல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. நீ எப்படி வேலை செய்யறத நான் எப்படி ஒத்துக்குறது? வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எதுக்கு? எப்படி வேலை செய்யறேன்னு. இனிமே தானே கொடுப்பேன். சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணும்? என்ன ஐட்டம்? சைவம் வேணுமா, அசைவம் வேணுமா, இனிப்பு வேணுமா, புளிப்பு வேணுமா, காரம் வேணுமா? கடைசியா காரத்தை தான் விடுவேன். கடைசியா காரம். எப்படியே விட்டா சரிதான். எனக்கு கடைசியில எல்லாத்தையும் முடிச்சு வெளியே வரும்போது இனிப்பு. ஆனா நான் ருசியா சாப்பிடணும். என்னன்னு தெரியல, இந்த எசமானுகிட்ட வந்ததுல இருந்து எனக்கு எல்லாமே சர்வ பூதி. அதுலயும் நான் மண்டக்கறி குழம்பு அப்படி வைப்பேன். மண்டக்கறி குழம்பா? மண்டக்கறியே எதுக்கிட்டே சொல்றாங்க. கொலை அத்தரமே. ஆமா, நீங்க மண்டக்கறியில குழம்பு மட்டும் தான் வைப்பீங்க. நீங்க நான் காதை தனியா எடுத்துருவேன். எடுத்துட்டு கண்ணாமூலியை தனியா பிதிக்கிடுவேன். பிதிக்கிட்டு அதை தனியா பொரியல் பண்ணிட்டு மண்டை மசர் இருக்குல்ல, ஆமா, அந்த மண்டை மசரை பூரா சுத்தமா வெள்ளூரியா உரிச்சு அதை தனியா சுடுதண்ணில போட்டு அதை ஒரு பொரியல் பண்ணுவேன். அதை சாப்பிட்டா எப்பவுமே வேற எந்த யாகமும் வராது. சரி, உங்க உடம்புல கட்டுக்கோப்பா வச்சிருக்கிறீங்களே, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நான் கோணாவும் பூனாவும் சூனாவும் சாப்பிடுறேன். பூனா சூனா என்ன? கோணானா கொழுக்கட்டங்க, பூனானா புட்டுமா, சரி சரி, சூனானா சூப்புமா. நான் எப்பப்ப வர சொல்றேனோ அப்பப்ப வரணும். என்னங்க என்னங்க இல்ல, வேலைக்காரர்கிட்ட என்னென்ன வேலை பார்க்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேங்க. ஆமா, அம்மா துவைக்கவா, தூங்க மாட்டேங்க, இல்ல வெளுக்கவா, இல்ல அயன் பண்ணவா? ஆமா, நான் சொல்ற மாதிரியே செய்யணுப்பா. எஜமானுக்கு என்னென்ன பிடிக்குதோ அந்த ஐட்டத்தை பூரா செஞ்சு பக்குவமா கொடுக்கணும். சரியா? எஜமா அப்பப்ப பால் கேட்பாரு. எஜமானி அம்மா கிட்ட வந்து என்கிட்ட கேட்கணும். நான் அப்பப்ப பீச்சு பீச்சு கொடுப்பேன். சொல்லிட்டேங்க. புதுசா வந்து வேலை செஞ்சிருக்கேன். இடம்லாம் தெரியாது. இடத்த காட்டிடுங்க. நீ போய் நீங்க சொன்னோட இடத்த பட்டுன்னு காட்டிடுவேன். போய் அடுப்படியை காட்டு. அடுப்பை எப்பதான் காட்டுனேன் அதை சொல்றேன். சரிங்க, போ அடுப்படியை காட்டு. ஒரு சின்ன சந்தேகம் இல்லங்க, கிராமங்கள்ல வீட்டுல கீழே உட்காந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அம்மா கிட்ட எப்படி நின்னுட்டு மேல ஏறியே சமைக்கலாம். இல்ல அதுதான் நின்னுகிட்டு தள்ளட்டுமா இல்ல உட்காந்து தள்ளட்டுமா? விறகு என்ன தோது போடுதோ அது மாதிரி தள்ளு. ஆனா ஒண்ணு சாம்பல வெளியே வராம பாத்துக்க. எங்க இடத்த காமிக்கவா? பூரா தண்ணி ஊத்தி கழுவிடுறாங்கல. இடத்த காமிக்கவா? நீ இடத்த போய் சுத்தி காட்டு. அவர் வேற தள்ளட்ட அடுப்புல. என்ன இதோட பொங்க வச்சுட்டு போங்க. இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்கீங்க. அந்த உடனே அடுப்ப பாக்குறதுக்கு வாய்ப்பு உள்ள பேரு. நீ முதல்ல வீதி விட்டுறதுக்கு விட்டா அடுப்படியே தொடச்சிருந்துருவேன். ஆமா, இப்ப எஜமானி அம்மாவை கூட்டிட்டு போய் வேலைக்காரன் போயிருக்கேன். நம்மளுக்கு இந்த பிள்ளைய கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். அந்த கணக்க பிள்ளையவே காணவே. அடே கணக்க பிள்ளை, அடே கணக்க பிள்ளை, கணக்க பிள்ளை. ஆமா, நான் ஒரு பிள்ளைய கூட்டியார சொன்னேனே. ஆமாங்க ஐயா. அது எந்த பிள்ளை? இந்த பிள்ளை நல்லா இருக்கா ஐயா? நல்ல சின்ன பிள்ளையாட்டே சிக்கனு சிம்ரன் மாதிரி பேசுங்க. பல்லுலாம் தெரியுது ஐயா. சிம்ரன் அப்படித்தான் இருக்குமோ? அது ஐயா பிள்ளை சம்பளம் பேசுனியா? அதெல்லாம் நிறைய பேசிருக்கு. எல்லாத்துக்கும் சரியா இருக்குமா? அதெல்லாம் நீங்க தூக்க சொன்னா தூக்கம். எதடா? இதத்தான் பானையா? ஆமா, இறக்க சொன்னா இறக்கும், குடுக்க சொன்னா குடுக்குமா? குடுக்க சொன்னா குடுக்க. நீங்க பாக்கணும்னு அவசியமே இல்ல. சரி, அப்ப நான் பார்த்து பேசிக்கிறேன். நீ வந்து விட்டுட்டு இல்ல, உனக்கு நான் சம்பளம் எழுதி தரேன்னு சொல்லிட்டேன். வயக்கால எழுதி வச்சுறேன். அம்மாட்ட மட்டும் சொல்லிடாத. அந்த 2 ஏக்கர் அது உனக்கு தந்துடும். சரி சரி, ஏன்டா மாசம் மாசம் இருந்துக்கிட்டு குட்டியாத விட்டா போய்கிட்டுடா, நான் பாத்துக்கிறேன். ரொம்ப முண்டுதோ போறியாது? முண்டுதாவா? முண்டுதா கண்டுதான்கிட்ட வந்து சேர்றாங்க. வாரு. உங்க பேர் என்ன? குப்பம்மா. எனக்கு வெக்கமா வருது. குப்பம்மா. சொல்லுங்க ஏசுமா. சேத்த சப்பம்மா. என்ன இல்லம்மா, சப்பம்மா. ஆமா, உங்களை பாக்கணும்னா நாங்க பாக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும். ஏமா குப்பம்மா, சொல்லுங்க ஏசுமா. உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? ஒரு வாட்டி கூட இன்னும் ஆகல ஏசுமா. அப்போ உன்னை யாரு இது வரைக்கும் தொங்க விடல? என்ன ஏசுமா சொல்லுறீங்க? தாலின்னு கட்டி தொங்க விடலையா? இல்ல உன்னை ஒரு தடவை கூப்பிட மாட்டி பார்த்தே சொல்லிக்கிட்டு புதுசா வந்திருக்கால வேலைக்காரி. என்ன சொல்றாரோ அப்படியே பார்த்து
சரியா? போயிட்டு வருவாங்க. நீ என்ன செஞ்சியா அதே மாதிரி செய்ய. இடையில இடையில வந்து கிராஸ் ஆகாத, பிடிக்காது. ஆமா சொல்லுங்க ஏசம்மா. உனக்கு கல்யாணம் ஆகல இல்ல? ஒரு வாட்டி கூட ஆகல. சரி. எனக்கு இவ இருந்து ஒரு பிரயோஜனம் இல்ல. என்ன சொல்லுறீங்க? வயசான கிழட்டு முண்டைய கட்டி வச்சுட்டேன். பால் கறக்கா டேய், அம்மா தண்ணி இறக்க சொன்னாங்க, தண்ணி இறக்க சொன்னாங்க. நானும் தூக்கிட்டு இளையிற அம்மாவை பார்த்தா இறக்கி விட்டுருவேன். டேய், கேணி அங்க கிடக்குடா. அங்க இருக்கா? இது ஒரு மொட்டு கேணி. ஆமா. இது என்னமா தலையை விட்டு அண்ணன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியா? சரி கட்டு. உங்களுக்கு எனக்கு வந்து இந்த அம்மா சரியா இல்ல. ஏன் என்ன தெரியுமா? ஏசம்மா சொல்லுறிய? ஒரு கிழட்டு முண்டைய பார்த்து கட்டி வச்சுட்டாங்க. சரி. அந்த பொம்பளை அந்த என்னமோ என்ன ஒரே இருமலா வருது. சுக்குமணி போல தெரியுமான்னு கேளுங்க. எக்காலத்தை ஊற்றி கொடுத்து விடு, போய் சேரட்டும். சரியா? என்ன கேட்டாரா அவரு? ஒரு மாசத்துக்கு என்னை பத்தி புகழ்ந்து பேசிருப்பாரு. பத்தி ஓவர் என்னை ஒரு இடத்துல வச்சு பேசிருக்க மாட்டாரு. தெரியும், இந்த மனுஷனை பத்தி தெரியும். நான் பக்குவமான மனுஷன், பார்த்து செய்யுமா ஏதா இருந்தாலும் வராம. நீ தூங்கிடா இங்க கேளு. சொல்லுங்க ஏசம்மா. இவ அப்படித்தான் சந்தேக கேஸ், எந்த பொம்பளைட்டையும் பேச விட மாட்டான். சரி. தோசை உங்க உள்பாவாடை, இட்லி தோசை உங்க உள்பாவாடை. பாடி துவைக்கிறது அங்க இருக்குடா. இட்லி தோசை உப்புமா வடைங்க. உப்புமா உடையா? ஆமா, சரி, அது இருக்கட்ட. இட்லி தோசை உள்பாவாடை. அது இருக்கட்ட. இங்க என்னடா வியாபாரம் பார்த்து? ஏற்கனவே வியாபாரம் பார்த்தியா? இல்ல, நீங்க ஏதாவது சாப்பிடணும்னு விரும்புறீங்களா? புது பிள்ளை வேலைக்கு வந்திருக்கு, அந்த பிள்ளைக்கு வாயில கொடுக்கலாம்னு வந்தேன். நான் சொல்ற கேளு. நீ என்னன்னா எசமானி அம்மாவுக்கு மட்டும் வேலைக்காரன். அப்படியா? ஆமா, நான் இந்த அம்மா வச்சு பாத்துக்கிறேன். நீங்களே பாத்துக்கிறீங்களா? ஆமா. சரி, எதமா சம்பளம் கொடுக்குற முதலாளி நீங்க. ஆமா. உங்களுக்கு நான் எப்பவுமே விசுவாசமா இருப்பேன். உங்களால முடியலன்னா சொல்லுங்க, அப்பப்ப நான் வந்து பாத்துக்கிறேன். நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம், கூட்டியாத்து விட்டுட்டு இல்ல, நான் பாத்துக்கிறேன். கணக்கு பிள்ளைட்டு கொடுத்துருங்க நம்மள காசை, அதை நான் பாத்துக்கிறேன். அவன் அதே வேலையா தான் இருக்கான். அப்படியா? சரி, இங்க வா. சரி, இந்த அம்மாவுக்கு வயசாகி போச்சு. சரிங்க ஏசம்மா. அதனால அவளுக்கு வந்து மூட்டு வலி, கை கால் வலி இப்படி வந்துகிட்டு இருக்கு. சரி. எப்ப பார்த்தாலும் என்னையும் அமுக்க விட்டுட்டு பாக்குறா. என்னத்த ஏசம்மா? கை காலத்தேன். கைகளையா பதறது ஏசம்மா, பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நான் இது வரைக்கும் எதுவுமே பேசி பழக்கம் இல்ல. நான் எந்த பொம்பளையும் தொட்டதும் கிடையாது. அப்படியா? உங்களை பார்த்தோன்னே என்னமோ ஒரு மாதிரி எனக்கு அருணாக்கு வரலாம் பொருள்னுது. உள்ள முண்டு முள்ள உண்டுதான். உங்களுக்கு நோக்கம் இல்ல ஏசம்மா, கொஞ்சம் வீட்டுக்குள்ளார எல்லாம் ஓடுது எலி. ஆமா, இப்ப எதுக்கு ஏங்க, சமையலுக்கு என்ன இல்ல என்ன இல்லன்னா போட்டு நீ வறுத்து எடுக்கிற. எப்ப என்ன வாங்கி கொடுப்பீங்க? குவைத்துக்கு அனுப்பிவிடு. பெட்ரோலை பிடிச்சி ஊத்தி என்ன வாங்கி தருவீங்க? தலைமாட்டியல பண்ணீங்க. என்னைக்கு இங்க என்ன என்னமோ என்னமோ கொரட்டி கொரட்டி பேசுற மாதிரி சத்தம் கேட்கறான். சொல்லி கொடுத்துக்கிட்டு இப்படி இப்படித்தான் செய்யணும். சேனம் அருந்துரும். ஆமா. என்ன சின்ன பிள்ளையா? அவங்க பார்த்து போங்க. சரி, பையன் அருமையான சின்ன பையல பார்த்து வேலைக்கு வச்சிருக்கீங்க, வேலையை சொல்லுங்க. கொட்டை மாட்டி இருக்கீங்களா? அவ இருக்க கொட்டையில அத்துக்கூடாது. நீ போத்தா போய் சொல்லவா? நீ பத்திரம் போ. தெரியுமா? உன் ஜானா ஜெட்ல பத்திரம் வச்சுட்டு போ. இவங்க நம்மளை எதுவும் செய்ய விட மாட்டாங்க, அதெல்லாம் தெரியுது. அதை கிட்ட நான் யாரையும் தொட்டதில்லை. சரி. உங்களை நான் ஒரு தடவை தொடலாமா? ஏசம்மா. என்னடா அது? வந்துட்டான். அம்மா சொன்னாங்க, ஐயா பழுப்பு முதல்ல மாதிரி எரிய மாட்டேங்குது, உன் பழுப்பு போட்டு நல்லா கனெக்ஷன் கொடு, பளிச்சுன்னு எரியுமான்னு கேட்டாங்க. நான் மைக் செட்டு காட்ட சொல்லி எடுத்து வச்சு உனக்கு அனுப்பி விடுறேன். வெடிக்கட்டும்டா பல்பு. இத்த தண்டில விட்டேன்னு வச்சுக்க, பல்பு ஓட எரியும்டா. போடா. எனக்கு தெரியும், இது வந்து மினுக்கட்டின்னு எரியுற பல்பு இல்ல, இது தொங்க விடுற பழுப்பு. ஆமா, அதனால சொலுக்கு சொலுக்கு சொலுக்குன்னு தொங்கும். இதுக்கு வந்து சோக்கே கிடையாது. மகாராசா அடிச்சா அவ்வளவுதான். எசமா, இது எந்த ஊம்புல மாட்டட்டும்? நீ 3ஆம் நம்பர் ரூம்ல இந்த ஊம்புலயே மாட்டிடுவேன். அம்மா, நீங்க ஊம்புக்கு வாங்க. ஐயோ, இவங்க இருக்கிறப்போ காட்டி கொண்டாந்து விட போறாங்க. நாளைக்கு பார்த்தா முருகன் கட்ட போறாப்புல மொத்த காசு. சரி இருக்கட்டேன். நம்ம ஏஜென்ட் நல்ல மனுஷன். என்ன அது இருக்கட்டும், இங்க வாங்கி வா.
நான் உங்களை தொட்டலாம் நினைச்சிட்டேன். இது வரைக்கும் யாரையும் தொட்டதில்லை. உங்களை தொட்ட உடனே எனக்கு அருணாக்கு வரலாம் புறப்படுது. அட்வான்ஸ் கொடுத்து குட்டியாந்தது எதுக்கு? கண்டு காணாம போய் தொலைந்தானே குட்டியாந்து. சரி, அப்பவே சொன்னேன் இட்லியை திங்காத நெஞ்சுக்குள்ளே கிடக்கும், கரைச்சி விட்டு போடாது. ஒண்ணும் இல்ல, அந்த மசைக்கு பத்தே சொல்லிக்கிட்டு இருக்கு எப்படி இட்லி செய்யறது. ஒண்ணு செய்ய விடு, இல்ல செய்ய விடுன்னு வேடிக்கை வாரு. சரியா? நீ திறந்து வச்சு படுத்துக்கட. இதோட நாடகம் குளுக்கோசுடா. இதோட முறைய நாடகம் கட்டிக்கிட்டே இருந்து இதே மாதிரி 15 நாடகம் போடணும். ஆமா, உங்களை நான் கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். எப்பத்தி செய்வீன்னு நினைக்கிறியா? எவ்வளோ கழிச்சுட்டாங்க, நாட்டை கழிச்சுட்டாங்க. ஈபூரம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆமாடா, புளியவே நான் இதை காட்டி தான் பயமுறுத்திருக்கேன். என்ன அது? புளி என்கிட்ட வந்துச்சுன்னு வச்சுக்க, நான் தீய காட்டுவேன், அது ஓடிடும். எப்படி ஓடும்? இதுதான் இப்ப புளி. புளி நான் காட்டுறது என்னது? தீ. புளி செய். அப்ப ஓடிடும். ஆமா, புளிய நெருப்ப கண்டா ஓடிடும். எவ்வளவு பாத்தீங்களா? தேன்றாட்ட கலைச்சிட்டாங்க. இதுல என்ன துணியை கட்டியிருக்க? இது வெள்ளை துணி. பழைய துணி. பழைய துணி. பழைய துணியா? அதிர்கட்ட இறக்கும்போது கூட பிறந்தது. பத்திரமா வச்சுக்க, யாரும் 10 வச்சு விட்டுறாம. ஐயோ, 20 வச்சாலும் கூட பரவாயில்ல, 10னா ரொம்ப சிரமமா இருக்கும். சரி, நான் அந்த பிளேட்டை சொல்லி கொடுத்துருவாரு. ஆமா ஆமா, வேமா பூரா கலைச்சிட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, அவங்க இடையில புந்துக்கிட்டு இருக்காங்க. சரி. அதுக்குள்ள நம்ம ஊமை குத்தா 3 குத்து குத்திடுவோம். இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை? இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம். உலகம் நமக்கு இனி இரவுக்கு பகலுக்கு இனி இதயத்தில் விழுந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம். உலகம் நமக்கு ஆனந்த போல் ஒருவர் என்பது உண்மையா? இரவுக்கு பகலுக்கு இனி என்ன வேலை? இருந்தது திருமணமாலை. உறவுக்கும் உரிமைக்கும் இருந்தது நேரம். உலகம் நமக்கு இனி ஆனந்த போல் ஒருவர் என்பது உண்மையா? ஒருவர் என்பது உண்மை. கழிப்பதென்ன கவிதையில் இலக்கம் போவது சரி போலாமா? எப்படியோ முன்னாடி நான் வேலைக்கு போய் கேட்டேன், வேலை கிடைச்சிருச்சு.
முன்னாடி எஜமான் கூட பேசி இருந்தது யாரு தெரியுமா? யாரு? அது ஏன் பொண்டாட்டி. ஓம் பண்ணிட்டியா? ஏன்னா அந்த ஆளை பத்தி எனக்கு தெரியும். கல்யாணம் ஆரம்பிச்சு கல்யாணம் ஆகலன்னா தான் இந்த ஆளு வேலைக்கு வச்சிருக்கேன். அந்த பொம்பளை எப்படி ஆள் தெரியுமா? கல்யாணம் ஆகாத ஆம்பளை தான் அது வேலைக்கு வச்சிருக்கோம். ரெண்டு பேரும் எப்படி கிராக்கிங்க? அப்ப அவங்கள்ட்ட நம்ம இப்படி போனா தானே சரியா வரும். அதனால எல்லாருமே பாடினா நம்ம ஒரு பாட்டை பாடி விட்டுருவோம். எத்தனையோ மன்னர்கள் தமிழகத்தை ஆண்டிருந்தாலும் தஞ்சையிலே பிறந்து திருச்சியிலே வளர்ந்து நமது இனத்திற்காகவே மிகவும் மன்னாதி மன்னவராக வாழ்ந்த ஐயா பேரரசர் பெரும்படுகு வீரமுத்திரையின் தலைவரை பாடலை பாடி கதைக்கு செல்ல வேண்டும். தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா வீரமுத்திரைய பிறந்தாரையா, திருச்சியிலே சிங்கமாக வாழ்ந்தாரையா, தஞ்சையிலே தங்க மகன் பிறந்தாரையா. தங்க தமிழ்நாட்டினிலே தனி பெரும் தலைவர் ஐயா வீரமுத்திரைய நமது தலைவர் பேரரசர் பெரும்படுகு தஞ்சையிலே மாமன்னராய் வாழ்ந்தாரையா. தங்கத்தையில் ஆற்றிலே தனி பெரும் தலைவரையா ஏழைகளை வாழ வைக்கும் எங்கள் குலமுத்திரையர் வீரரசர் பிறந்தாரையா, தந்தையிலே பெருமிடுகு வாழ்ந்தாரையா, எங்களுக்கு தலைவராக திகழ்ந்தாரையா. வீரமுத்திரையர் வம்சத்திலே பேரரசர் பெரும்படுகு சிங்கமாக வாழ்ந்தாரையா, தமிழகத்தில் சிங்கமாக வாழ்ந்தாரையா. நல்லவர்க்கு நல்லவர்தான் நமது வீரமுத்திரையர், நல்லவர்க்கு நல்லவர்தான் நமது முத்திரையர், ஏழைகளுக்கு தலைவர் வீர முத்திரையர் சிங்கமையா, தமிழகத்தின் தங்க மகன் தோன்பாரையா. தங்க தமிழ்நாட்டிலே தனி தரணி கட்டி ஆண்டாரையா, பேரரசர் பெரும்பிடுகு வாழ்ந்தாரையா, பெரும்பிடுகு வாழ்ந்தாரையா. நெஞ்சுறுதி கொண்டவரா நேர்மையான தலைவரையா, நெஞ்சுறுதி கொண்டவரா நேர்மையான தலைவரையா, பேரரசர் பிறந்தாரையா, நமது தலைவர் பெரும்பிடுகு வாழ்வாரையா, வீர முத்திரையர் வாழ்வாரையா. தங்க தமிழ்நாட்டினிலே நிகழ்த்தி ஆண்டாரையா, பேரரசர் பெரும்பிடுகு வாழ்ந்தாரையா, வீரனாக திகழ்ந்தாரையா. நாங்க ரெண்டு பேரும் புருஷன் கொண்டாடிக்கிறது அவங்களுக்கு தெரியாது. எப்படியோ வேலைக்கு சேர்ந்துட்டான், இருக்கிறதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு அவங்க எப்ப படுத்து தூங்குறாங்களோ அப்பவே எல்லாத்தையும் ஆட்டை போட்டு கிளம்பிட வேண்டியதுதான். ஏன்னா இந்த காலத்துல உழைச்சு முன்னேற முடியாது. தங்கம் எஜமான்ட்ட எப்படி நடந்துகிட்டியோ பக்குவமா, அதே மாதிரி நானும் எஜமானிய மட்டும் பக்குவமா நடந்துகிட்டேன். நம்ம ரெண்டு பேரும் ஏமாத்திட்டோம்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்க எல்லாம் கண்ணு தெரிஞ்சு குருடை மாதிரி. அதனால இருக்கிறத பூரா ஆட்டை போட்டு நம்ம கிளம்பிடுவோம். அவங்க எப்ப படுத்து தூங்குறாங்கன்னு பாரு. நீ எஜமானம் அறையிலே இரு, நான் மகாராணி அம்மா அறையிலே இருக்கேன். எதையாவது சொல்லி ஏமாத்தி வாங்கிட்டு போயிருவோமா? கேட்டா தான் கொடுப்பாங்க, கேட்டு பார்ப்போம், கொடுத்தா பார்ப்போம், கொடுக்காட்டியும் பார்ப்போம். வேலைக்காரி எல்லாம் காணமே. அடியே கருப்பாயி, அடியே கருப்பாயி, சொல்லுங்க ஏசுமா. முகம் வாட்டமா இருக்க ஏசுமா. என்ன உடனே அப்படியே வச்சிருக்கேன்? அப்படியெல்லாம் இல்ல ஏசுமா. உனக்கு என்ன, நான் நிறைய செய்யணும்னு எதிர்பார்த்திருக்கேன். சரிங்க ஏசுமா. ஏசுமா என் புருஷன் கல்யாணம் ஆகுதுன்னா புருஷனா? உனக்கு இருந்து ஒரே ஒரு புருஷனா? ஏசுமா என்ன இதெல்லாம் சொல்ல மாட்டேன். சரி என்ன சொன்னா வேலைக்கு சேர்த்துக்க மாட்டீங்கன்னு சொல்லல ஏசுமா.
இப்ப என்ன இப்ப ஏன் மாட்டமா இருக்கு என்ன விஷயம் ஒண்ணு இல்ல ஏசமா ஒரு 50,000 ரூபாய் கடனை வச்சுட்டு என் புருஷன் ஆக்சிடென்ட் ஆயிட்டேன். ஐயோ செத்துட்டானா? ஆமா ஏசமா. 50,000 தானே? 5 லட்ச ரூபா தர்றேன், வேற என்ன கடை வச்சிருந்தாலும் முடியும் அழைச்சு கொடு. என்ன கேளு, இன்னையில இருந்து கேளு கிரகம் ஒழுங்குச்சுன்னு நினைச்சுக்க. சரிங்க ஏசமா. உன் புருஷனை நாய்க்கு தூக்கி போடியோ நரிக்கு தூக்கி போடியோ எனக்கு தெரியாது. என்ன சீக்கிரமா அடக்கம் பண்ணுங்க, ஆளுதை விட்டு அடக்கம் பண்ண வை. சரிங்க ஏசமா. இல்லைன்னா அவன் காலில் கருவாடை கட்டி நாயை இழுக்கு விட்டு வந்துரு. சரியா? ஏன்னா உனக்கு 5 லட்ச ரூபா தரேன். சரிங்க ஏசமா. சரிதானே? சந்தோஷமா சிரிடி. அதுக்கு தானே உன்னை வச்சிருக்கேன். என்ன ஆமா போமா. என்னப்பா என்னாச்சு என்னாச்சு? என்னத்த சொல்ல சொல்றீங்க, எப்படி சொல்ல சொல்றீங்க? என் வாயால அதை சொல்லுவேன். எனக்கு 3 அப்பன் 4 அம்மா 7 பேர் செத்து போயிட்டாங்க. ஓ என்ன பண்ணுவடி? லாரியில போனவங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்த காரை அடிச்சு லாரியில இருந்து பூரா கீழே யார் கல்யாணத்துக்கு? 60ஆம் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. எங்க தாத்தனோட கல்யாணத்துக்கு யாருமே இல்லையா? அவங்கள பூரா காப்பாத்தணும்னா நீங்க தான் எப்படியாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். உனக்கு 2 லட்சம் ரூபாய் என்ன துறப்பாண்டி? உனக்கு 5 லட்சம் ரூபாயே நான் தரேன். அப்படியாமா? ஆனா நான் சொல்லும் போது நீ தூக்கணும். நீங்க வாய்ப்பு கொடுத்தா உடனே தூக்குவேன். அவசர தூக்கப்படுங்க. உங்க ஆத்திரத்துக்கு என்னை கூப்பிட்டாதீங்க. என்னத்தடா தூக்குற? ஏய் நெசமா உனக்கு கல்யாணம் ஆகல? மண்டை மேல அடிச்சு சத்தியம் பண்ணு. மண்டை இங்க இருக்கு, ஆர்வத்துல எங்கேயும் அடிச்சு விடாம. முன்னாடி செத்துட்டாங்க. கல்யாணமே ஆகலன்னா அப்புறம் பொண்டாட்டிக்கிற? அது சொல்ல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நல்லா தூங்கிட்டு இருந்த போதையில காலையில என்ன சொன்னா கைத்த கட்டுனாங்க. நான் கூட மாட்டுக்கு தான் கைத்த கட்ட சொல்றாங்க ஓடுறதுக்கு. அரை போதையில இருந்தேன். கட்டினதுக்கு அப்புறம் பாக்குறேன் பொம்பளைய கட்டி வச்சுட்டாங்க. உனக்கு கல்யாணம் உன் பொண்டாட்டி செத்துட்டாளா? ஐயா உன் பொண்டாட்டி செத்துட்டாளா? எனக்கும் கிழட்டு பயல கல்யாணம் பண்ணி வச்சு அவன் இமிச்சு எனக்கு தாங்க முடியல. அவர் அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு நம்ம ஓடிடுவோம். கண்ணும் பார்த்து பார்க்காத மாதிரி தான் தெரியுவேன். இருந்தாலும் நான் உனக்கு 10 லட்சம் ரூபாய் தரேன். நான் அப்பப்போ எசமானியமா இலே இலே ஓசியில கிடைச்சா நல்லா விட்டுவேன். உள்ள சம்பளத்தை வாங்கிக்கலாம் வேணாம்னு சொல்ல போறேன். நான் சொல்ற மாதிரி அப்பப்போ வரணும், அப்பப்போ போயிடணும். அந்த ஆளுக்கு தெரியாம சரியா வேலையை முடிச்சிடணும். நறுக்கு சுருக்குன்னு இருக்கும். ஐயா கருப்பாயி கருப்பாயி உன்னை தேவை தெரியுமா? நகை நட்டுல இருக்கு. சரிங்க சரிங்க பணம் இருக்கு. சரிங்க போயிட்டு சீக்கிரமா புருஷன் அடக்கம் பண்ணிட்டு சீக்கிரமா வர்ற. சரியா? சரிங்க நம்பி அதடா இருந்தேன். அட ராமு ஐயா புருஷன் ராமு அப்பா தூக்கி தலை நல்லா கம்பெனி கொடுத்து தூக்கி கொடுப்பீங்களா? தூக்கி கொடுத்து நக்கட வாய்ப்பு கொடுத்தா சாம்ப போட்டு நமக்கு 10 லட்சம் ரூபாய் என்ன என் ஒட்டிய என்னடா கீழே குடியிற வாங்கிட்டு போலாம். உனக்கு என் அண்டாவில இருந்து என் குண்டாவில இருந்து எல்லாமே உனக்கு தான் சேர்த்து வச்சிருக்கிறேன். ஆமா இல்லாத நிறைய பூரா கொண்டு போய் அடகு வச்சுக்கல. நம்ம 2 பேரும் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். முத பசி எப்ப நம்மளுக்கு? காலையில 4:45 போவோமா? 3 மணிக்கெல்லாம் என்னையும் கூட்டு போயிருவீல? பஸ்ஸ புடிச்சு விட்டுற மாட்டியல்ல? கடைசி வரைக்கும் கைவிடாம பாத்துக்கிறேன். நீ விட வேணாம், வேற ஆள் இருக்காங்க. ஐயோ ஆளாலும் கைவிடாம பாத்துக்க. சரி போவோமா? எல்லாமே பத்திரமா பெட்டிக்குள்ள ட்ரிங்க் பெட்டிக்குள்ள வச்சிருக்கேன். ஆமா அதுதான் எவனும் வேற கள்ளச்சாவி போட்டு திறக்க முடியாது. எப்படியோ 2 பேரும் திட்டம் போட்ட மாதிரி நீ அவரை ஏமாத்திட்ட, நான் அந்த அம்மாவை ஏமாத்திட்டேன். 2 பேரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவளுக்கு தெரியாம எப்படியாவது ஓடி போயிடுவோம். கையும் கழுவ புடிச்சாங்கன்னா மாட்டிக்குவோம். அப்பாடா நம்ம இனிமேல் நம்ம அழுது கருப்பாய் நம்மளுக்கு இன்னையில இருந்து தொலைஞ்சிட்டேன். ஆமா அது இருக்கட்டு. இன்னைக்கு நான் என்ன கற்பாயின்னு சத்தம் வருமா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் சந்தோஷமா இருக்கு? நீ சந்தோஷமா இருக்குமா? நம்ம ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா? என்ன? உனக்கு தெரியாம ஒண்ணு செஞ்சுட்டேன். என்ன செஞ்சீங்க? நம்ம கருப்பாய் இருக்கல்ல பாவம், அவ வந்து அப்படி கஷ்டப்பட்டு வேலை பார்க்கறோம் நம்ம தோட்டத்துல. அதுக்கு அவளை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிக்குது.
அவளுக்கு ஏதாச்சும் செய்யணுமே நினைச்சேன். நீ செஞ்சுட்ட. ஆமா அதுதான் செய்யலாம்னு நினைச்சேன். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, அவங்க பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாளா? இல்லடி, எல்லாம் கருப்பாய் புடிச்சதே செத்தது. இல்ல, கருப்பன் பொண்டாட்டி தான் செத்தது. கருப்பாய் புடிச்சதே செத்தது. கருப்பன் பொண்டாட்டி தான் செத்தது. நான் இப்ப போய் கேரத்துக்கு போயிட்டு நான் இப்ப கேரத்துக்கு நானும் போயிட்டு வரலாம். பாப்பமா, நான் போயிட்டு வந்து பேசுறேன். கேரத்துக்கு போன எல்லாம் ரெடியா தப்படிக்கிறாங்க. தம்பி இருக்கிறாங்க. எப்படியோ பூராத்தையும் வாங்கிட்டோம் ஏமாத்தி. சரி. அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம போனா தான் போக முடியும். ஆமா, இதை விட்டா மாட்டிக்குவோம். கண்டிப்பா. அதனால எஜமா கண்ணுல படாம அந்த அம்மா கண்ணுல படாம தான் நான் வரணும். சரி. கல்யாணம் பண்ணலன்னு சொல்லுது. ஐயோ எஜமா கத்த கேட்டுருச்சு. குடிக்க படுத்து தொலையா, படுத்து தொலையா. சொல்லுங்க ஏசுமா. என்னடா அழுக சத்தத்தையே காணோம். ஐயோ, நான் என்ன பண்ணேன் அம்மா. ரைட்டா சாப்பிட்டோம். ஏன் லாரி அடி விட்டு போச்சா? அதே கால் கையெல்லாம் தூக்குது. இப்பதான் அடி விட்டு போறது. சரி சரி, மாறியா கொண்டு போடுறா. பாக்கட்டுமா? பார்க்க கூடாது ஏசுமா. சரி சரி, நீ நல்லபடியா அடக்கம் பண்ணிட்டு வா. காலில் கருவாடை கட்டி நாயை வச்சு இழுக்க விடு. சரிங்க ஏசுமா. சீக்கிரமா கொண்டு சுடுகாட்டில் சேர்த்துரும். சரிங்க ஏசுமா. நான் வராமா? சரிங்க. நான் போய் அவன்கிட்ட பேசிக்கிறேன். கருப்பா, 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 அடே கருப்பா, எங்கதான் போய் தொலைஞ்சானே தெரியல. எடுபட்ட பையன் கூப்பிட்டவன வாடா வாடா. எங்கடா போன? அம்மா எங்க போன? இங்கதான் இருக்கேன். அவசரம்னு உனக்கு தெரியாதா? உங்க அவசரம் எனக்கு தெரியுது. என்ன பண்ண சொல்றீங்க? சொன்னல பொண்டாட்டி ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. பூரா ஊர்ல இருக்கிறத பூரா குத்தலாம்னு சொல்றேன். அவள் நல்ல யோகி. கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க. சண்டாளிங்க பெரியாஸ்பத்திரியில கொடுக்குறாங்க. அதே மாதிரி கொலக்கார முடியாது. உனத்துக்கு ஏண்டா ஏன் முன்னாடி செத்து போனா நீ ஏன்டா அடுத்து சாகுற? ஏண்டா ஏன் முன்னாடி செத்தா நீ ஏன்டா அழுகுற? வேண்டாம் வேண்டாம் ஏன் முன்னாடி தான் அது போஸ்ட் பண்ண கடைசியில எதுக்கு போயிருமுடா. கம்பி கம்பி நஞ்சிருமுடா. என்ன போற? எரிக்கவும் கூடாது, புதைக்கவும் கூடாது. இது அப்படியே மூட்டையை கட்டிட்டியா? அப்படியே பத்திரமா வச்சுக்க. இப்படியே ஓட்டமா ஓடிடுவான். யார் எல்லாமே அசல் ஓடிட்டாங்க. உங்களை சமாளிக்க முடியாது. எப்படியோ எல்லாத்தையும் 2 பேரும் நடிச்சு சமாளிச்சுட்டாங்க.
அதுக்குள்ள எப்படி பொம்பளை பிள்ளை திருத்தலாட்டா பொச்சு தெரிக்க போடுங்க. களவாணி முண்டை ஏண்டி, என்ன டேய், டேய், எங்க பணத்தை ஏமாத்திட்டு போக நினைச்சீங்களா? ஏ ஏசம்மா, உங்க லட்சணம் எனக்கு தெரியாதா? என்னவே நீங்க வச்சுக்கிறேன்னு தானே சொன்னீங்க. இதுல வேற 2 லட்ச ரூபாய் பணத்தை. ஏய் நீ பரவாயில்ல, தெளிவா முடியல டேய், இந்த கேளு, நான் வச்சுக்கிட்டேன்னு சொல்றேன்ல, கணக்குல சொல்லுவியா பாரு. அம்மா உங்களுக்கு நான் எத்தனை நாள் வந்து அவர் இல்லாதப்ப நீங்க கூப்பிட்ட நேரம் பூரா வந்துனா எப்படி எல்லாம் செஞ்சேன். தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்து போச்சு. நடக்க முடியாது, ஆட்டோல போயிட்டு போகுது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, கடைசியா இந்த நாடகத்துடைய நிறைவு பகுதி, ஒரு முதலாளியாக இருக்க விட்டு வேலைக்கு போறவங்கள அந்த முதலாளி எப்படி பார்க்கணும்? நம்ம இடத்துக்கு வேலைக்கு வந்திருக்காங்க, நம்ம அக்காவோ தங்கச்சியோ நம்ம அண்ணன் தம்பியோ வந்திருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்கலாம், படுக்கிறதுக்கு பாய் கொடுக்கலாம். அந்த பாய் மேலே நம்ம ஏறி படுக்கக்கூடாது. ஒன்று, வேலைக்கு வந்தவங்க என்ன நினைக்கணும்? நம்ம வீட்டு நிலைமை நினைச்சு, நம்ம வீட்டு முதலாளியா நினைச்சு விசுவாசமா வேலை பார்த்து கடைசி வரைக்கும் கட்டின பேருக்கு காப்பாத்திக்க கூடாது. எந்த ஒரு பங்கமும் விளைவிக்காம அவங்க குடும்பத்தில் நன்றி விசுவாசமா நாய் மாதிரி உழைச்சு கொடுக்க கடைசி வரைக்குமே நல்ல பேர் வாங்கணும், கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அதனால இதுல இருந்து என்ன சொல்ல வரோம்னா, யாரையும் யாரும் கெடுத்து வாழணும்னு நினைக்க கூடாது. நீங்க சந்தோஷமாக ஒற்றுமையாக இருந்தீங்கன்னா நாங்களும் சந்தோஷமா வாழ்வோம் என்பதை எடுத்து கூறி இதுவரை வாய்ப்புக்கு நன்றி உரிய அத்தனை பேர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, இங்க ரொம்ப சீரோடு சிறப்போடு அருமையான முறையில் ஒளி அமைத்து கொடுத்த பாலமுருகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர்களுக்கும் ஆபரேட்டர் அத்தனை பேர்களுக்கும், இங்கு சிறப்பான முறையில் ஒளி அதே சொல்லப்போனா வீடியோ கவரேஜ் செய்திருக்கும் யூடியூப் சேனல் மேடை கச்சேரியா, கிராமத்து மேடை அருமையான முறையிலே கிராமத்து மண் வாசனை மாறாமல் கிராமத்து மேடை என்று சொல்லி உலக நாடு கூட எடுத்து காட்டக்கூடிய ஒரு யூடியூப் சேனல் வைத்திருக்கக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் எத்தனைதான் நகரத்து வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட இந்த கிராமத்து கலை நிகழ்ச்சிகளை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்களை வாழ வைப்பது அந்த கிராமங்கள் தான். அதிலே ஒரு கிராமம் தான் நமது நெடுமதுரை. இந்த இன்னைக்கும் பாரம்பரியம் மாறாமல் எத்தனையோ ஆண்டுகள் எத்தனையோ கலைஞர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள். யாருனால? நம்ம நெடுமதுரை கிராமத்தினால. இந்த நாடகத்தை நல்லதொரு நடிகர்களை கூட்டி அந்த அருமையான முறையில் அமைத்து கொடுத்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய எனது பாசமிகு அன்புக்குரிய சகோதரர் பரமுருகன், பரம்புவட்டியைச் சேர்ந்த முருகன் அன்புக்குரிய சகோதரர்களுடைய கலைக்குழு சார்பாக நன்றியும் நன்றிகள். மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தின் சார்பாகவும், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும், திண்டுக்கல் முத்தமிழ் நாடக சங்கத்தின் சார்பாகவும் நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த விழாவினை ஏற்பாடு செய்து கொடுத்த, பிரார்த்தனை நாடகம் வைத்த அத்தனை அன்பு உள்ளங்களும் நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வத்தோடு ஐயன் கேட்ட வரம் கொடுக்கும் தானாக முளைத்த தனிலிங்க பெருமாளுடைய அருள் பெற்று 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கதம்பம் நகைச்சுவையின் நிகழ்ச்சியினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். தனிலிங்க பெருமாள பாரம்பா அவர் மகிமதனே சொல்லுவாரு கேளம்மா. தனிலிங்க பெருமாள் பாரம்பார் அவர் மகிமதனை சொல்லுவாரு கேளம்மா. குதிரை வந்து கொடுபிடிக்கத்தானம்மா, குதிரை வந்து கொடுபிடிக்கத்தானம்மா. சாமி குடியிருக்க நெடுமதுரை வாங்கம்மா. அவரு தாயாக வர்றான் பாரம்மா. நம்ம தனிலிங்க பெருமாளை வணங்கம்மா. அவர் தானாக வைத்து பாரம்மா. நம்ம தனிலிங்க பெருமாளை பாரம்மா. சென்னமர கோடை இங்கு வாங்குது, ஏப்பமர கோடை இங்கு தனி வீசுது. ஓடி சென்னமர சோலை இங்கு வாங்குது, ஏப்பமர சோலை இங்கு வீசுது. சென்னமர கோடை இங்கு வாங்குது, ஏப்பமர கோடை இங்கு தனி வீசுது. தனிலிங்க பெருமாள பாரம்மா அவர் மையதனை சொல்லி கேளம்மா. நம்ம தனிலிங்க
தந்தவர் யாரம்மா நம்ம தனிலிங்க பெருமாளை தாரம்மா டெல்லி சபா மக்கள் வெள்ளம் கூடுவேன் இங்கே வேண்டுவர சத்தியம் கிடைக்குது டெல்லி சபா மக்கள் வெள்ளம் கூடுது இங்கே வேண்டுவர உடனடியா கிடைக்குது டெல்லி சபா மக்கள் வெள்ளம் கூடுது வேண்டுவர சத்தியமா கிடைக்குது தேர்ச்சி வந்து பூஜை செய்யுது மக்களிடம் தேர்ச்சி வந்து பூஜை செய்யுது மக்களுக்கு வேண்டும் வரம் வந்து சேருது மக்களுக்கு வேண்டும் வரம் வந்து சேருது பெருமாள பாரம்மா பாரம்மா சொல்லி மறிக்கேரம்மா நம்ம தனிலிங்க பெருமாளை தாரம்மா பெருமகளை எடுத்து வரும் சொல்லம்மா மண்ணுவல தின்னுவத்தில் தீரல நோயில் தீரல தீரல நோயில் தீரல பெருமாளும் பக்தரை நாடல நாடல பெருமாளும் பக்தரை காணல நோயை காணல மண்ணுவல தின்னுவத்தில் தீரல நோயில் தீரல பெருமாளும் பக்தரை நாடல நோயை காணல பெருமாள பாரம்மா மன்மதனை சொல்லி கேளம்மா மாட்டான் நம்ம விவரங்களை கேட்டு வரை பாரம்மா பத்து வருஷம் குழந்தைகள் இங்கே வந்தாங்க 8 வருஷம் குழந்தைகள் இங்கே வந்தாங்க 10 வருஷம் குழந்தைகள் நாம இங்கே வந்தாங்க அடுத்த வருஷம் குழந்தைகளோடு போயிட்டு வந்தாங்க 10 வருஷம் குழந்தைகள் நம்ம இங்கே வந்தாங்க பெருமாள் பாட்டுகள் வந்திருந்தாங்க அடுத்த வருஷம் குழந்தைகளோடு இங்கே வந்தாங்க அந்த எலுமிச்ச நாடகத்தில் போட்டு வந்தாங்க அவங்க எலுமிச்ச நாடகத்தில் போட்டு வந்தாங்க பாரம்மா சொல்லி மறைக்கிறம்மா யாரம்மா நம்ம தனிலிங்க பெருமாள் தானம்மா நன்றி வணக்கம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி கதம்பம் நகைச்சுவை நாடகத்தினை நிறைவு செய்கின்றோம். நன்றி, அன்பு, வணக்கம். உனை பாடும் துணியில்லை இமை காக்க உனை என்று யாரும் இல்லை. உனை பாடும் துணியில்லை இமை காக்க உனை என்று யாரும் இல்லை. ஒருவா கற்பனையில் வருகிற சொற்பனையில் அங்கு கருணையில் உருவான
காக்க உனை என்று யாரும் இல்லை முருகா 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 ரகுபதி ராகவராஜாரா பவிஷ்ண பாவன சீதாரா ரகுபதி ராகவராஜாரா பவிஷ்ண பாவன சீதாரா ரகுபதி ராகவராஜாரா ரகுபதி ராகவராஜாரா பவிஷ்ண பாவன சீதாரா 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 தவத்திலே நாமமாக வாழ்க